9th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் தமிழுக்கான ப்ரிவியஸில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் இன்னும் ஒரு 20 டேஸில் நமக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே குவார்டர்லி எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லும்போது எந்தெந்த கேள்விகள் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர், அது போக ப்ரீவியஸ் இயரில் ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ் ஒரு 2 படிச்சிங்கன்னா போதும், தாராளமாக எழுத வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணலாம். ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு மொத்தமே 3 இயல்கள் தான் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 4 இயல்களும் வச்சுருப்பாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னென்ன கேள்விகள் நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் வைஸாக படிக்க ஆரம்பிங்க. நான் எப்போயுமே வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க், உங்களுக்கு 2 கொஸ்டின் வேணுனாலும் சரி 3 வேணுனாலும் சரி டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க லிங்க்கில் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுபோக என்னென்ன கேள்விகள் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 2 மார்க் எழுதணும் அப்படின்னம்னா அதில் 16ஆம் நம்பரில் விடைக்கேற்ற வினா அமைத்தல், 21ல் மனப்பாட திருக்குறள் இனத்தான மேலவை இது கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் 2 கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற 2 கொஸ்டின் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கும். உங்களது பள்ளியை சுற்றியில் உள்ள நீர்நிலைகளினுடைய பெயர்கள்: கண்ணுக்கிணியானை பாடி கசிந்துள்ளோம். உனக்கு ஒரு கண்ணுக்கிணியான் என்பது யாரை குறிக்கிறது? இது ஒன்று. கனவிலின் கூட இன்னாதது எவர் நட்பு. தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. அதுபோக உங்களுடைய பேசும் மொழியாது உங்களுடைய அது எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது? இது இயல் 1ல் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது. இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய 4 அடிஷனலாக நான் சொன்ன ஒரு கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே எழுத வேண்டிய 2மே அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக நமக்கு இந்த 5 2 மார்க், அந்த 5 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமே 5 பயிற்சி தான் இருக்குது. இந்த பழமொழியை நிறைவு செய்தல், பகுபத ஒரு பிளக்கணம் ஒன்று கேட்பாங்க நம்முடைய புக்கில். இந்த நிறுத்தல் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, மேடும் பள்ளமும் கண்ணும் கருத்தும், தொடரில் அமைத்தெழுதல். இது மொத்தம் நமக்கு புக்கில் எக்ஸசைஸ் 5 இருக்கும். 5ஐயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மார்க், இது 2வது 2 மார்க், பகுபத ஒரு பிளக்கணம் 1, 3வது 2 மார்க், 3 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 4வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு காலவாகு பெயர், அதுபோக இந்த இயல் 4ல் இருக்கக்கூடிய இந்த படிப்போம் பயன்படுத்துவோம், கலைச்சொல் தருக ஒரு தடவை படிச்சுக்கோங்க. 4 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். பேலன்ஸ் 1க்கு இந்த பிழை நீக்கி எழுதுதல் அப்படிங்கிறது நம்முடைய புக்கில் 4 பயிற்சி இருக்கும். அந்த 4ல் 2 கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வாழ பெருந்துணை புரிகின்றன கிடையாது, புரிகின்றது. ஏன்னா மலை அப்படிங்கிறது ஒன்று தானையா? அப்போ மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தாள்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மதியழகன்கிறது ஒரு ஆண்பால் அப்படிங்கிறதுனால குளிர வைத்தான் அப்படிங்கிறது. பார்த்திங்க, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா நமக்கு 2 மார்க் கிடைக்குது. இந்த பயிற்சி 1. அடுத்து பதம் எத்தனை ஏற்படும் அவை பகுபதம் பகாப்பதம் எழுதுறீங்க இல்லையா? அந்த 2 பகுபதம் 2 வகைப்படும், பதம் 2 வகைப்படும், அவை பகுபதம் பகாப்பதம் அப்படிங்கிறத எழுத போகிறோம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். செயலில் ஆக்சுவலாக இந்த 2 அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை. அதற்கு திராவிட மொழிகளின் பிரிவுகளாகவே அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகள். ஏன்னா முதல் 2 இயலில் இருக்கக்கூடியது படிச்சிங்கனாலே 1 அட்டன் பண்ணிடலாம். பேலன்ஸ் 1க்கு 10 வினா, ஒரு பேராகிராஃப் கொடுத்து 4 கேள்வி கேட்குறாங்க. மனப்பாட பாடல் நமக்கு அல்லது கொஸ்டினில் தான் கேட்குறாங்க அப்படிங்கிறனால முதல் 2 இயலில் இருக்கக்கூடியதை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். நான் சிந்துமே என்று இருக்கக்கூடிய தமிழ் விடுதூது, அடுத்து பெரிய புராணம். அடுத்து உங்கள் ஊரில் நடைபெறுகின்ற விழா முன்னேற்பாடுகளை இந்திர விழா நிகழ்வுகளுடன் புதுக்கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பாங்கினை குறிப்பிடுக. எழுத வேண்டிய 1க்கு 2 படிச்சிருந்தீங்கன்னா 1 அட்டன் பண்ணிடலாம். 2ஐயுமே படிச்சிருங்க. பட் ஏன்னா நமக்கு இயல் 3ல் இருக்கக்கூடிய ஒரு சிறுவினா கேட்டு இது 2ல் 1 கேட்பாங்க. அதனால் இந்த 2 ப்ளஸ் இயல் 3ல் இருக்கக்கூடியது படிச்சிங்கனாலே போதுமானது. எழுத வேண்டிய அந்த ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஓமை அணி 1 தான் நமக்கு இருக்குது, அந்த 1 படிச்சுக்கோங்க. அதுமாதிரி செல்வத்துள் செல்வம் செல்வம் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படிங்கிறத எழுத போகிறோம். அதுமாதிரி அளவை ஆகுபெயர். ஆக்சுவலாக இது 2 அணி இலக்கணம் 2மே படிச்சிட்டிங்க அப்படின்னா 2மே அட்டன் பண்ணிடலாம். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிகழ்ப்பு, காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள், இது 2 படிங்க, 1 எழுதலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை நான் எப்பயுமே அப்டேட் பண்ணுற செலக்டட் கொஸ்டின்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் படித்தாலே நீங்கள் எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். கடிதத்தை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஒரு கடிதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் நண்பன் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால்முளைத்த கதைகள், ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் என்னும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக. இது 1. காட்சியை கண்டு கவினூர் எழுதுக, ஒரு கவிதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுமாரி உங்களுக்கு படிவம் வந்து நிரப்புறது இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து நம்ம கேட்குறாங்க. அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார், தேர்வர் தன்னை அஞ்சலக பணம் பெறும் படிவத்தை நிரப்புக. இது 1. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா லாஸ்ட்டாக நமக்கு இந்த ஜென்ரல் கொஸ்டின், தமிழாக்கத்தோட இந்த ஜென்ரல் கொஸ்டின் எழுதுனீங்க அப்படின்னம்னா உங்களின் பொறுப்புகள் குறித்து எழுதுக. இதெல்லாம் சொந்தமாக ஒரு 5 பாயிண்ட் எழுதுனாலே 5 மார்க். நெடுவினாவுக்கு அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய 2 படிச்சிருங்க. ஏறுதழுவுதல் வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை, தாய்மைக்கு வறட்சியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி தண்ணீர் கதை கருப்பொருளும் சுவையும் குன்றாமல்,
அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்புரை உருவாக்குக. இது ஒன்று. மழைநீரின் அவசியம் ஆக்சுவலாக இதில் கேட்டிருக்கிறாங்க. பட் மழைநீரின் அவசியம் நமக்கு பப்ளிக் வரைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது டவுன்லோட் லிங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா நடுவே நான் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற 6மே கவர் ஆகிடும். ஆல் தி பெஸ்ட்.